சமீப காலமாக த்ரில்லர் படங்களுக்கே ரொம்ப வரவேற்பு அதிகங்க. அதுவும் நம்ம கேரளாவிலேருந்து, அதாவது மலையாளத்துலேருந்து நிறையா படம் பயங்கரமாகவே ஹிட்டு, தமிழ்லையும் ஹிட்டு கொடுத்துருக்குங்க. அந்த கன்னடத்துலேருந்து நிறையா படம் ஹிட்டு கொடுத்துருக்குங்க. அந்த வகையில் கேஜிஎஃப், காந்தரா படங்களை தொடர்ந்து இப்போ ஒரு படம், அதாவது த்ரில்லர் பாணியில் எடுத்திருக்காங்க. அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். இந்த படம் தமிழ் டப்லி வந்திருக்குங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் த்ரில்லர் படங்க. இந்த படம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த படத்தை பற்றி நான் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடுப்பி பகுதியில் ஒரு உணக்குட்டா போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரியாக இருக்கிறாரு நம்ம ஹீரோ விஜய ராகவேந்திரா. மிக கொடூரமான முறையில் ஒரு கொலை நடக்குதுங்க. அந்த கொல்லப்பட சிலரோட வழக்குகளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க நம்ம ஹீரோ. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு மனநிலைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளி ஆசிரியரை சந்தேகப்பட்டு அவரை கைது செய்ய முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர் கொலையாளி இல்லை அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. அடுத்தடுத்து அதே பாணியில் நடக்கும் கொலைகளை தீவிரமாக துப்பறிகிறாரு நம்ம ஹீரோ. கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே 50 வயசை தொட்ட ஆண்களாக இருக்காங்க. அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது. கொலையாளி ஒரு வீணை பொம்மையை தடயமாக விட்டுட்டு வேற போகிறாரு. முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் துணையுடன் அந்த கொலைகளை இன்னும் தீவிரமாக விசாரிக்க கொலைக்கான காரணம் என்ன, கொலையை பற்றி ஃப்ளாஷ்பேக் வேறு நமக்கு தெரிஞ்சு வருதுங்க. அந்த கொலையாளியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கைது செஞ்சாங்களா இல்லையா, அங்கே ட்விஸ்ட்டு. அடுத்தது விசாரணை. கடைசியில் ஹீரோ அக்கா கணவரையே கொலை செய்ய திட்டமிடுறாரு நம்ம அந்த கொலையாளி. கொலைக்கான அதிரடி கோபக்காரணம் என்ன அப்படின்றத த்ரில்லர் பாணியில் விறுவிறுப்பாக சொல்லியிருக்காரு நம்ம இயக்குனர் தேவி பிரசாத் செட்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு மலையாள த்ரில்லர் படம் பார்ப்பது போல் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. ஏன்னா அதோட ஏரியாவோட பேக்ரவுண்டாக இருக்கட்டும், உடுப்பி, மங்களூர், பின்னணியில் கேரளாவை பயங்கரமாக நினைவுபடுத்துதுங்க. ஒரு சின்ன ஸ்டேஷனில் இருந்துட்டு அதிரடி கொலைகளை விசாரிக்க தொடங்குறதுலேருந்து கதை நகருதுங்க. போலீஸ் அதிகாரியாக ஒரு நம்ம விஜய் ராகவேந்திராவுக்கு அதிரடி ஆக்ஷன் சீன் இல்லை, ஆனால் பிரம்மாண்ட சேசிங் சீன்ஸும் இல்லை. அவர் சூப்பராக அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு இயல்பான நடிப்பை கொடுத்து அமைதியாக சூப்பராக கொலைகளை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத செம்மையாக அவர் கொலையாளி நெருங்கும் விதமாக இருக்கட்டும், அவர் புது தகவல்கள், ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு திருப்பங்களாக இருக்கட்டும், அவர் கண்டுபிடிக்க ஒவ்வொரு புது புது க்ளூவாக கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்ப அது ரொம்பவே நம்மளை ரசிக்க வைக்குதுங்க. கதை சொல்கிற பாணியாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்குங்க. அதாவது முகம் தெரிந்த நடிகர்கள் நடிக்கிறனாலும் அந்த மனநிலைக்கு பாதிக்கப்பட்ட ஆசிரியராக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சக போலீஸ்காரர்களாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக்கில் வர மனிதர்களாக இருக்கட்டும், இளம்பெண்கள் கொலை செய்கிற கொலையாளி, எல்லாருமே நம்ம மனதில் அப்படியே நிற்கிற மாதிரி டைரக்டர் பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காருங்க இந்த படத்தை. அதாவது பெரும்பாலான நடிகர்கள் சினிமாத்தனம் இல்லாமல் இருந்தாலும் அவங்க நடிப்புக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கும் இல்லாமல் புதுசாக உயிர் கொடுத்து சும்மா சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சின்ன டவுனில் விசாரணை ஆரம்பித்து த்ரில்லர் காட்சிகளை எடுத்ததுலேருந்து ஒளிப்பதிவாளர் ஹேமந்த் கதைக்கு ரொம்பவே முக்கியமாக கொடுத்துருக்காருங்கன்னு சொல்லாங்க. கதையில் ஹீரோவுக்கு காதல், காமெடி இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே விதமான த்ரில்லர் ஜானரில் நகது. ஒரு மாறுபட்ட த்ரில்லர் படங்களை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். குறிப்பாக கிளைமேக்ஸில் கொலையாளியை பற்றி நமக்கு ஒரு மனதில் நிற்கும் பாருங்கள். ஒரு ஆழமான உளவியல் பிரச்சனை நமக்கு உண்டாகும். இப்படியெல்லாமா இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளே சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு பயம், ஃபீலிங்கு, கடைசியில் ஒரு பரிதாபமே வந்துடும் அவங்க மேலே. வழக்கமான கமர்ஷியல் படம் பார்க்காம ஒரு மெதுவாக வித்தியாசமான எடிட்டிங்கில் லாஜிக் கோட்டைகள் எதுவுமே இல்லாமல் மைனஸ்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு த்ரில்லர் பாணியில் ஒரு த்ரில்லர் படத்தை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.